ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த உபவாச நாளிலும் கூட நீர் பேசி எங்களை நடத்தும்படியாக தெய்வ சமூகத்தில் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆவி ஆத்மா சரீரத்தை உயிர்ப்பித்து நடத்தும். கடைசி காலத்துக்கு ஏற்ற பலன் எங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தருடைய வல்லமையான கரம் எங்கள் மத்தியில் அசைவாடி எங்கள் அறிவு கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். ரைட், ஓகே. இயேசுவின் நாமத்தினாலே இன்னைக்கு கூட இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னென்ன நடக்குங்கிறத நான் இப்போ உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஓர் உலகம்ட்டு உலகம் முழுவதும் ஒன்று கூடுவதற்காக எல்லாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. ஏன்னு கேட்டால் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு பின்பாக அந்திகிறிஸ்துவின் வருகை இருக்கிறது. 7 வருடங்கள் அந்திகிறிஸ்துவின் கையில் கொடுக்கப்படும். அவன் தான் இந்த ஓர் உலகத்தை பூரா ஆட்சி செய்வான். ஒரே நாள் ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு உலகம் முழுவதையும் ஆட்டி படைக்கிறவனாக இருப்பான். அதுக்காக தான் இப்பவுமே ஆயத்தமாகுகிறார்கள். இப்போ அதாவது அவன் ரகசிய வருகை வரல. ரகசிய வருகைக்கு முடிஞ்சவொன்னே 7 வருஷம் அவன் அந்திகிறிஸ்துவின் ஆட்சி இருக்கிறது. அந்த அந்திகிறிஸ்துவின் கையிலெல்லாம் நம்மளெல்லாம் போய் ஒப்பு கொடுக்கறதுக்கு தான் இந்த கம்ப்யூட்டர்லாம் பயங்கரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த இப்போ கடைசி கால மனிதர்கள் எல்லாமே அதுக்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, அந்த அந்திகிறிஸ்து ஒவ்வொரு குள்ளம் இருந்து தன்னை வருவதற்கு முன்பாகவே ஆயத்தப்படுத்துகிறான். அந்த அந்த நிழல் தான் இது. அந்த அவனுடைய எஃபெக்டோட நிழல் தான் நம்ம முன்னாலே நாம் காணப்படுகிறது. அதே போல் நாம் நியாய தீர்ப்புக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அந்த அல்லேலூயா நரக வேதனை, அந்த பாதாளத்தின் வல்லமை, அந்த கல்லறையின் வல்லமை, நீங்கள் மரிப்பதற்கு முன்பாகவே இந்த பூமியில் அநேகர் அவன் கிரியைகளுக்கு தக்கன இந்த பூமியிலே நரகத்தை அல்லது கல்லறையை அல்லது அல்லேலூயா பாதாளத்தை அனுபவித்து கொண்டிருப்பான். நீங்கள் தேவனுக்குள்ள சரியானபடி வேதவசனத்தை கை கொண்டு சத்தியத்தின் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்து நீங்கள் தேவனுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையாகவும் சமாதானமாகவும் விடுதலையாகவும் முடியும். ஒருவேளை நீங்கள் சத்தியத்தை மீறி உலக இழுப்புக்கு போய் பிசாசின் ஆலோசனைகளுக்கு உட்பட்டு அதன்படி வாழ்க்கை அமைத்தோமானால் இந்த உலகத்திலேயே நீங்கள் நரக அக்கினியை நரக ஆக்கினையை அடைய வேண்டியதாக இருக்கும். அநேருடைய வாழ்க்கை அப்படிதான். சிலர் நல்ல பயங்கர பாவம் செய்வார்கள். இந்த பூமியில் ஒன்றும் அவர்கள் அனுபவித்த மாதிரி இருக்காது. ஆனால் மறுமையில் போய் அந்த நரக அக்கினியை அனுபவிப்பார்கள். இந்த தீமை செய்கிறவர்கள் வாலிப வயசில் அல்லது குறிப்பிட்ட வருடங்கள் இந்த பூமியில் பயங்கர அட்டூழியம் பண்ணுவார்கள். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க பயங்கர வேதனைக்கு உட்படுவார்கள். வாழ்க்கையில் கடைசி நாட்களில் பயங்கர வேதனைக்கு உட்படுவதை அல்லேலூயா அனுபவிப்பார்கள். எங்கள் அக்கா மாவட்டம் எங்கள் வீட்டம்மா பேசிச்சு டெலிஃபோனில். ஏம்மா எனக்கு கொஞ்சம் பலவீனமாக இருக்குதுன்னு சொன்னோன்னே அது ஆடாத ஆட்டம் என்ன பாடாத பாட்டு என்னன்னு சொல்லி ஒரு பாட்டு பிடிச்சி காமிச்சது. அது என்ன சொல்ல வருதுன்னா, நீங்கள் முதல்ல தவறு பண்ணினதுக்கு இப்போ தண்டனை அனுபவிக்கிறீர்கள் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வருது. அதனால் இந்த நரக அக்கினி 2 வழியிலே நம்ம அல்லேலூயா அந்த பிசாசின் வல்லமை 2 வழியிலே கிரியை செய்யும். 3 காரியங்கள் இந்த பூமியிலே அல்லேலூயா வேதனையை கொண்டு வரும். ஒன்று கல்லறையின் வேதனை, இன்னொன்று பாதாளத்தின் வேதனை, இன்னொன்று நரகத்தின் வேதனை. அல்லேலூயா 2 வழியில் ஒரு மனிதனுக்குள்ளே அந்த வல்லமை கிரியை செய்யும். நாம் இந்த பூமியில் இருக்கும்போதே அல்லேலூயா தீர்ப்புக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய பெரும் பகுதியான வேதனையை இந்த பூமியில் அனுபவிப்போம். எல்லாரும் அல்ல, ஒரு சிலர். அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அதுலேருந்து எப்படி விடுதலை ஆகணுங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். இது 2 வழியாய் உனக்குள்ள அல்லேலூயா கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நான் கிறிஸ்தவன்,
நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், வேத வசனத்தின்படி நடக்கிறேன், ஆனால் நான் பாவம் செய்யவில்லை. அப்போம்னா நான் அந்த உலகத்தில் அவன் கொண்டு வருகிற அந்த பாதாளத்தின் வல்லமை என்னை மேற்கொள்ளாதுன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் நான் சரியானபடி இருந்தால் என்னை மேற்கொள்ளாது. இல்லைன்னா இந்த பூமியிலே உங்களுக்கு சரி கட்டப்படுவது இந்த கல்லறையின் வல்லமை, அல்லது இந்த பாதாளத்தின் வல்லமை, அல்லது இந்த நரக வேதனை, நரகத்தின் வல்லமை. எல்லாரும் கவனிக்குவீங்கன்னு நினைக்கிறேன். கவனிக்கீங்களா? கேட்கா? ரைட்டு, சரியானபடி புரிஞ்சுக்கணும். அது 2 வகையில் உங்களுக்குள்ள வந்து கிரியை செய்யும். ஒன்று பாவத்தின் வழியாய், இன்னொன்று சாபத்தின் வழியாய். பிசாசு நமக்குள் கிரியை செய்கிற அந்த பிசாசின் வல்லமை, அந்த பாதாளத்தின் வல்லமை, அல்லேலூயா, நன்றியோடு கூட துதிக்கிறேன், இந்த 2 வழியாக தான் நமக்கு வரக்கூடும். வேதவசனத்தை மீறுவது பாவம் அப்படின்னு இருக்கு. அந்த பாவத்தின் வழியாக உங்களுக்கு இந்த நரக வல்லமை உங்களுக்கு உங்கள் குடும்பங்களில் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அநேக குடும்பத்தில் இந்த பூமியிலே நரகத்தை அனுபவிக்கக்கூடிய ஜனங்களை பார்த்துருக்கிறேன். நீங்கள் பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா 3 ஆம்பளை பையனுக்கும் கண்ணு தெரியாமல் போயிட்டு அவர் வீட்டுக்காரருக்கு கைகாலெலாம் பறக்க ஆரம்பிச்சுட்டு அப்போ அந்த ஒரு பொம்பளையால் இருந்து எல்லாத்தையும் நரகம், இந்த பூமியில் நரகம். என் அம்மாவும் எங்கள் அண்ணனும் படுக்கையில் விழுந்துட்டாங்க. நரக வாழ்க்கை. இந்த அலலியா இந்த பாதாளத்தில் இருந்து, இந்த நரக வாழ்க்கையிலிருந்து, இந்த கல்லறையின் வல்லமையிலிருந்து நான் எப்படி தப்பித்து கொள்ளன்னு நீங்க கேட்கலாம். ஆண்டவர் தெளிவாய் சொன்னார். யாருக்கு கிறிஸ்துவை குறித்ததான வெளிப்பாடு வந்திருக்கிறதோ அவர்கள் அல்லேலூயா மேல் என் சபையை கட்டுவேன், அவர்களை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. அதாவது பாதாளத்தின் கிரியைகள், அல்லேலூயா பிசாசின் கிரியைகள் அவன் வாழ்க்கையில் மேற்கொள்ளுவதில்லை. அநேகர் இந்த பூமியில பயங்கரமான வேதனைகளை படுகிறார்கள். அநேகர் என்ன நினைக்கிறாங்க? பணம் அல்லது பதவி அல்லது சொந்த பந்தங்கள் அல்லது மாம்ச பலன், அறிவு இந்த பூமியில காக்கும் என்று நினைக்கிறார்கள். இதெல்லாம் காக்கவே செய்யாது. இதெல்லாம் நம்மை விடுவிக்காது. ஒரு மனசு திருப்தி இருக்கும். பேங்க் நிறைய பணம் இருக்கா, மனசு திருப்தி இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இது ஆவிக்குரிய தன்மை. இதுக்கு வரணும். நீங்கள் ஒன்றும் இல்லாதிருந்தும் எல்லாம் உடையவர்களாய் மாறணும். மேலும் தெளிவாய் சொல்லுகிறது. அதெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அதெல்லாம் அஞ்ஞானிகள், அறிவில்லாதவர்கள் நாடி தேடுகிறார்கள். நீங்கள் என்ன தேவை என்று உங்கள் வாயிலிருந்து வார்த்தைகள் பெறவாவதற்கு முன்னே நான் அறிவேன் என்று ஆண்டவர் சொன்னார். தாயின் கருவிலே நீங்கள் உருவாவதற்கு முன்னே, தாய் உருவாவதற்கு முன்னே உங்களை தெரிந்து கொண்ட கர்த்தர். அநேகருக்கு இந்த பூமியில் இந்த நரக வேதனையை அனுபவிப்பாங்க, வேதத்துக்குள்ளேயும் இருப்பாங்க, ஆண்டவரையும் மகிமைப்படுத்துவாங்க. ஆனால் இது ஏன், எதுக்கு, எப்படி நாம் விடுதலை அடையணும், சத்தியத்தை எப்படி தேடணுங்கிற அறிவு இல்லை. ஓஹோ, அநேகர் என்ன நினைக்கிறாங்க? இதுதான் கிறிஸ்துவ ஜீவம். இல்லை, அது கிறிஸ்துவ ஜீவம் இல்லை. அழகா சொன்னார், பாதாளத்தின் வாசல் உன்னை மேற்கொள்வதில்லை. இருள், அந்தகாரம், பசி, பட்டினி, வியாதி, நெருக்கங்கள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாமே இந்த பாதாளத்தின் வல்லமை தான். இது அந்தகார பிசாசின் வல்லமைகள். நரக அக்னி என்பது வேதனையில் அல்ல தீயில நடக்க மாதிரி இருக்கும் அநேகருடைய வாழ்க்கை. இந்த கிணத்துல விழுந்து, குளத்துல விழுந்து சாகிற பிள்ளைகளை பார்த்துருக்கோம். திடீர்னு இங்கே 2 பிள்ளைகள் செத்து போச்சு, அங்கே 2 பிள்ளைகள் செத்து போச்சு, இங்கே 5-6 பேர் செத்து. இது ஒரு ஸ்பிரிட்டு. இது பாதாளத்தின் வல்லமை. குறிப்பிட்ட நாட்களில் கொள்ளை நோய் வந்து ஒரு தேசத்தை வாரிக்கொண்டு போகும். அது பாதாளத்தின் வல்லமை. தொடர்ச்சியான ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்கும். எங்க பார்த்தாலும் ஆக்சிடென்ட் நடக்கும். இது பாதாளத்தின் வல்லமை. இதெல்லாம் பாதாளத்தின் வல்லமை. குறிப்பிட்ட ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அங்கே பயங்கரமான அல்லேலூயா பிசாசின் தாக்குதல்னால ஜனங்கள் செத்துக்கிட்டு இருப்பாங்க.
நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. குறிப்பிட்ட ரோட்டில், குறிப்பிட்ட பகுதியில், குறிப்பிட்ட இடங்களில் அந்த பிசாசின் வல்லமை கிரியை செய்வதை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு மனுஷனுடைய குடிகார குடும்பத்தில் தகப்பன், பிள்ளை, பிள்ளையின் பிள்ளை, அப்படியே வரிசையாக குடிகாரனாகவே இருந்துகிட்டு இருப்பாங்க. இது பாதாளத்தின் வல்லமை. பாதாளத்தின் வல்லமை. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பணம் அதிகமாக சம்பாத்தியம் பண்ணுவாங்க, அல்லையா வீட்டில் பிரச்சனையாக இருக்கும். இது பிரச்சனை மட்டுமில்லை, பொங்குன சாப்பாட்டை சாப்பிட முடியாது. இது பாதாளத்தின் வல்லமை. வியாதியில் படுக்கையிலே பல வருடங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம். நரக அக்கினை, அது நரகத்தின் வல்லமை. அநேக குடும்பங்கள், இதெல்லாம் ஸ்பிரிட் பண்ணுற வேலை. அல்லையா அவனுக்கு நேர்ந்த மாதிரி எனக்கு நேருமையா. நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு வேதம் சொல்லுது. எனக்கும் அதே மழை பெய்யுது, ஆனால் அது எனக்கு நன்மையாகவும் அவர்களுக்கு தீமையாகவும் முடியும். எனக்கும் பிரச்சனை இருக்கு, என்னுடைய விடுதலை அல்லையா அதிசயத்தக்க விதமாக இருக்கும். எல்லாரும் கேட்கலாம். ரொம்ப முக்கியமான செய்தியாக்குள்ளதான் நான் திருப்பி கேட்கலான்னு கேட்டுட்டு இருக்கேன். அநேகருக்கு இந்த கல்லறைக்கு போன பிறகுதான் நம்ம கல்லறையில் பிசாசின் ஆளுகைக்கு உட்படுவோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லை, கல்லறைக்கு போவதுக்கு முந்தையே கல்லறையில் உள்ள வல்லமையான பேய் உங்க வாழ்க்கையில கிரியை செய்வதை, அநேக ஆளுடைய வாழ்க்கையில கிரியை செய்வதை நீங்க பார்க்கலாம். கல்லறையின் வல்லமையை பார்ப்போம், வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதிரனுடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே ஆமீன் அசுத்த ஆவியில ஒரு மனுஷன் பிரேத கல்லறையில் இருந்து ஆமீன் அவருக்கு எதிராக வந்தான். நல்ல கேளுங்க, அவன் அசுத்த ஆவி உள்ள மனுஷன் கல்லறையில தான் இருக்கக்கூடியவன், கல்லறைக்குள்ள இருக்கவன். அநேக வீடுகளில் தரித்திரம் வர காரணம் என்ன தெரியுமா? இந்த கல்லறையில் உள்ள வல்லமை அவங்க குடும்பத்தை ஆளுக. கல்லறையில் எதை போட்டாலும் இல்லாமல் போயிடும். நீங்கள் கல்லறைக்குள்ளே நீங்கள் அலலியா நல்ல ட்ரெஸ் போட்டு, நல்ல பூ வச்சு, அலலியா செண்டு போட்டு, புது வஸ்திரம் தரித்து ஒரு மரித்த ஆளை அடக்கம் பண்ணுதாங்க. நீங்கள் ஒரு வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் கழித்து போய் பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு கூட மிஞ்சாது, கல்லறை தின்றும். அநேகருடைய கல்லறையின் வல்லமையினாலே அநேக குடும்பங்களிலே இந்த காரியம் நடந்துக்கிட்டு இருக்கு. நல்ல சம்பாத்தியம் பண்ணுவாங்க, ஆனால் ஒரு 10 பைசா மிஞ்சாதே, கல்லறை தின்றும். கல்லறை வாழ்க்கை எப்படி இருக்குமா? கல்லறையின் வல்லமையை குறித்து தெளிவாக எழுதியிருக்கு. அடுத்த வசனம், அவனுடைய குடியிருப்பு இருந்தது. ஆமேன் ஆமேன். அவன் குடியிருப்பே கல்லறைலாம் இருக்கும். நீ உயிர் இருக்கும், உழைப்பு இருக்கும், மனைவி இருக்கும், பிள்ளைகள் இருக்கும், அவன் வாழ்க்கை தனிமையாக இருக்கும். அது கல்லறையின் வல்லமை. அவன் பிடிச்சிருக்கு, அந்த ஸ்பிரிட் அவனை பிடிச்சிருக்கு. அடுத்தல என்ன எழுதிருக்கு? விலங்குகளினாலும் ஆமென் ஆமென் மரித்து தகர்த்து போடுவான். அவனை அடக்க, அவன் பாவம் செய்யாமல் தடுக்க, அவனை நேசிக்க ஒருவனால் கூடாது. ஏன்னா அந்த கல்லறையை ஆளக்கூடிய ஒரு சக்தி அந்த மனுஷனை ஆளுகிறது. கல்லறையின் வல்லமை ரொம்ப கொடூரமானது. நீங்க கல்லறைக்குள்ள என்ன போட்டாலும் இல்லாம போயிடும், என்ன போட்டாலும் அரிச்சிடும் மண்ணு. ஆனா வெளியே பெயிண்டிங், வெளியே நல்ல மொசைக் போட்டிருக்காங்க, வெளியே நல்ல பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. சில கல்லறை தோட்டத்தை பார்த்துருக்கேன், திமுக கொடி, அதிமுக கொடியெல்லாம் பாருங்க கல்லறையில். ஆனா வெளியே சோதான், ஆனா உள்ள நாருன்னு ஆண்டவர் சொன்னாரு. அதே வாழ்க்கை தான். வெளியே பார்த்தீங்கன்னா சோவா இருப்பாங்க, உள்ள பார்த்தீங்கன்னா அங்கே பூரா வேதனை. அந்த கல்லறையின் வல்லமை ஒரு மனுஷனை அப்படி சின்ன பின்னமாக்கி விடுகிறது. அல்லேலூயா. சின்ன பின்னமா. அடுத்தல என்ன எழுதிருக்கு?
அவன் எப்பொழுதும் ஆ, இரவும் பகலும் மலைகளிலும் ஆமேன், கல்லறைகளிலும் இருந்து ஆமேன். கூக்குரலிட்டு ஆ, கல்லுகளில் தன்னை காயப்படுத்தி ஒவ்வொரு காரியங்களுக்கும் யார்கிட்டையும் எந்த உபதேசங்களும் கேட்கறதில்ல, எந்த சத்தியத்துக்கும் அடங்குறதில்ல. தன்னை தான் யோசனை, தன் அறிவு, தன்னுடைய வாழ்க்கை. சர்ச்சுக்கு போவோம், உபதேசியாருடைய சத்தத்தை கேட்போம், அல்ல எல்லா காரியமும் நடக்கும். ஆனால் சுய புத்தி, சுயம் எல்லாம் தன்னை கல்களினாலே, சுய புத்தியிலே சார்கிறவன் மதிகடன் தன்னை கல்களினாலே குத்தி கொள்ளுவான். அவன் பண்ணலை. திரும்பவும் சொல்லுத, அவனுக்கு பிடிச்சிருக்கிற சாபத்தின் வழியாய், பாவத்தின் வழியாய் மேற்கொண்ட கல்லறையின் வல்லமை அந்த காரியத்தை செய்து கொண்டே இருக்கும். சில குடும்பங்களில் பார்க்கிறேன், அல்லையா, தகப்பன் தற்கொலை, மகன் தற்கொலை, அதுக்கு பேரன் தற்கொலை, எங்கள் தாத்தா தற்கொலை, எங்கள் ஆட்சி தற்கொலை, எங்கள் அப்பா தற்கொலை, எங்கள் அண்ணன் கொஞ்ச நாளைக்கு முந்தி தற்கொலை. இது பாதாளத்தின் வல்லமை அவங்க குடும்பத்தை மேற்கொள்ளுகிறது. எவ்வளவுதான் போதிச்சாலும் நான் இருக்கிற இடத்தை விட்டு நான் அசைய மாட்டேன். வல்லமை மேற்கொள்ளும், வல்லமை மேற்கொள்ளும். நான் இதை மிரட்டுறதுக்காக சொல்லலை. நீங்கள் அங்கே இருக்கணும், இல்லை இங்கே இருக்கணும். தேவனுக்குள்ளே இருக்கணும், இல்லை பிசாசுக்குள்ளே இருக்கணும். ரெண்டில் ஒன்று. நீங்கள் தேவனுக்குள்ளே இல்லைன்னா பிசாசுக்குள்ளே இருப்பீங்க. நீங்கள் அந்த பிசாசுக்குள்ளே இருக்கிறதுனால வர்ற கொடுமையும் தேவனுக்குள்ளே இருக்க பாதுகாப்பும் புரியலானே இருக்கு. சின்ன பின்னமாக்கிடுவான். பணம் ஒன்றுக்கும் உதவாது, எல்லாத்துக்கும் உதவுன்னு எழுதியிருக்கு. பணம் இந்த உலக வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு காசு வராது பணங்கள். அல்லேலூயா. இந்த பாதாள வல்லமை, அல்லேலூயா, நன்றியோடு கூட துதிக்கிறேன். அல்லேலூயா, நன்றி. கல்லறையின் வல்லமை அவ்வளவு பகிரங்கமா ஒரு மனுஷனை ஆட்டி படைக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு என்னையா செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சத்தம் கேட்குகிறவராய் அல்லது வசனத்திற்கு பயந்து நடக்கிறவர்களாய் நீங்கள் மாறினால் இந்த கல்லறையின் வல்லமையிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும். என்ன சொன்ன? வார்த்தையின்படி நடந்தீங்கன்னா இந்த கல்லறையின் வல்லமையிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும். 3 வல்லமை உங்களை தாக்கும். அது நீ திருப்பி சொல்லணும், நான் என்னென்ன வல்லமைன்னு சொல்கிறத. அது 1 கல்லறையின் வல்லமை, இன்னொன்று பாதாளத்தின் வல்லமை, இன்னொன்று நரகத்தின் வல்லமை. என்னெல்லாம்? ஆமென். இது உங்களை மேற்கொள்ளும். அதுக்காக தான் ஆண்டவர் மேற்கொள்ளாதுன்னு சொன்னார். ஆனால் நீங்க இதில் இருந்து தப்பிக்கணும்னா, அல்லையா, வார்த்தையின் வல்லமை உங்களை ஆளுகை செய்ய வேண்டும். கிறிஸ்துவின் வல்லமை உங்களை ஆளுகை செய்ய வேண்டும். இயேசுவின் நாமத்தில் உள்ள வல்லமை உங்களை ஆளுகை செய்ய வேண்டும். சொல்லுங்க. திரும்ப சொல்றேன், கரெக்டா சொல்லணும். வார்த்தையின் வல்லமை நமக்கு கிரியை செய்ய வேண்டும். சொல்லுங்க. கிறிஸ்துவின் வல்லமை நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். இயேசுவின் நாமத்தின் வல்லமை நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். இந்த 3 வல்லமை உங்களை ஆளுகை செய்தால் அந்த பிசாசின் வல்லமை உங்களை மேற்கொள்வதில்லை. இந்த பாதாளத்தின் ஆளுகை செய்வதில்லை. என்ன வல்லமெல்லாம்? நாமத்தில் உள்ள வல்லமை. என் நாமத்தினாலே பிசாசை துரத்துவீர்கள். அல்ல, கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன். கிறிஸ்து அக்னியாய் இருக்கிறான், வார்த்தை அக்னியாய் இருக்கிறது. இதெல்லாம் வச்சுதான் நீங்க இந்த வல்லமை உங்களை மேற்கொள்ள விடாமல் நீங்க பாதுகாக்க முடியும்.
இந்த வார்த்தையின் வல்லமை பாதாளத்தில் உள்ள இருக்கிறவனை வெளியே கொண்டு வந்துட்டு இல்லை கல்லறைக்குள்ள இருக்கிற மனுஷனை வெளியே கொண்டு வந்தது. ஒரு மனிதனை, அல்லேலூயா, லாசுரு என்ற மனிதனை கல்லறையின் ஆளுகை அவனை பிடித்தது. நான் இப்போ சொல்கிறது பூரா மற்ற பிரசங்கம் மாதிரிலாம் பிரசங்கம் பண்ணல. நான் இப்போ சொல்லிட்டு வர்றது பூராமே ஆத்மாவுக்கு ஏற்ற பிரசங்கங்கள், ஆவிக்குரிய அர்த்தங்களை மட்டும்தான் சொல்லிட்டு வரேன். இவங்களுக்கு வேறு கதையெல்லாம் சொல்லுவாங்க, அது எனக்கு தெரியாது. நான் ஆவிக்குரிய லைனை மாத்திரம் சொல்லிட்டு வரேன். இந்த லாசுரு என்பவன் கல்லறையின் வல்லமையினாலே பிடிபட்டு 4 நாள் கல்லறைக்குள்ள பிடியில இருக்கிறான். அவன் வாழ்க்கை, அவர் சொல்றார், நீ இப்போ 4 நாள் ஆயிடுச்சு, நாரி இருக்குமே அவ மகத்துல நான் மரியாள் சொல்றா. ஆனால் அந்த அந்த கல்லறைக்குள்ள அகப்பட்ட எல்லாருடைய வாழ்க்கையும் நாரதான் செய்யும். நான் சரீர பலவீனத்துக்குரிய நாற்றத்தை சொல்ல, வாழ்க்கைக்குரிய நாற்றத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படிதான் லாசர் போய் மாட்டிக்கிட்டான். காரணம் என்னன்னா, அவன் கண் கட்டப்பட்டிருந்தது, கால் கை எல்லாமே கட்டப்பட்டிருந்தது, கட்டி தான் அல்லேலூயா கல்லறைக்குள்ள மாட்டி கொண்டு இருக்கிறான். நம்மளும் அப்படிதான் அநேக கோணங்கள்ல நம்ம கால் கை அல்லேலூயா கண்ணு எல்லாம் அவன் துணியை சுற்றி கட்டியிருந்தாங்க. அதே மாதிரி ஆவிக்குரிய கண்கள் அல்லது ஆவிக்குரிய நடக்கைகள், வேதவசனம் அறியக்கூடாதபடி குருட்டு தன்மைகள் நம்ம அப்படியே கட்டி கல்லறையில் அமர செய்யும். இந்த கல்லறையுடைய வல்லமை வந்த பிறகு தன்னுடைய வாழ்க்கையை தானே குத்திக்கிட்டு இருப்பான். இப்போ அவன் இறந்துட்டான், ஆனால் சகோதரி 2 பேரும் பார்த்தீங்கன்னா தன்னை தானே குத்திக்கிட்டு இருக்காங்க. கல்லறை வாழ்க்கை, அநேக கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை கல்லறை வாழ்க்கை. இயேசுவையே அறியாத கிறிஸ்தவர்கள் உலகத்தில் அதிகம். இயேசுவின் நாமத்தினால நான் முடிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால இந்த லாசரு கல்லறையின் வல்லமையினாலே பிடிபட்டிருந்தபடியினாலே இயேசுவானவர் வந்து கல்லை புரட்டி போட சொல்லி அவனை உள்ள போய் கையை பிடிச்செல்லாம் தூக்கிட்டு வரல. 100க்கு அதிபதியோடைய ஜெபாலய தலைவனுடைய மகள் இறந்த உடனே அவர் வார்த்தையை சொல்லல, போய் தொட்டு தூக்கினார். ஆனால் இந்த லாசருவை எழுப்பும்போது உள்ள போய் கையை பிடிச்சு தொட்டெல்லாம் தூக்கல, வெளியே இருந்து வார்த்தையை அனுப்பினார். அந்த வல்லமை கல்லறையின் வல்லமை உடைத்து பிசாசின் பிடியில் இருந்து வெளியே கொடுத்துட்டான், உயிரோடு வெளியே வந்துட்டான். அல்லேலூயா. நல்லா கேட்டுக்கிடுங்க. வார்த்தையின் வல்லமை உங்களுக்குள்ள கிரியை செய்யலையா, கல்லறையில் போய் மாட்டிடுவீங்க. உன் கிறிஸ்துவ வார்த்தைக்கு பயப்படணும், வார்த்தையில் நடக்கணும். உன் இருதயத்தை விட்டு வார்த்தை பிரியாது இருப்பதாக, உன் நினைவில் இருந்து வார்த்தைகள் பிரியாது இருப்பதாக, வார்த்தையை அறிக்கை செய்யணும், வார்த்தையின்படி நடக்கணும், வார்த்தைக்கு பயப்படணும், வார்த்தையை வச்சு ஜெபம் பண்ணணும். இந்த வார்த்தை நிறைந்த வாழ்க்கையாய் மாறணும். அநேக ஜனங்கள் அல்லேலூயா போய் சிறையில் போய் சிக்கி தவிக்கிறார்கள். இந்த வார்த்தை கிரியை செய்யுங்கன்னா நீ கல்லறையிலேருந்து தப்பிச்சுக்கலாம். அடுத்த வாழ்க்கை பாதாளத்தின் வாழ்க்கை. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம், நான் டக்குன்னு முடிக்கிறேன். ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம். 11வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து. ஆமென். தொடங்கினார். ஆமென். லகுவாயிருக்கும். ஆமென். தாழ்த்தப்படுவாய். ஆமென். ஆமென்.
நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிறோம் நாட்டிற்கு நேரிடுவதை நம்புவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். போதும். அல்லேலூயா. கல்லறை ஒரு மனுஷனை பிடித்திருக்கும், ஆனால் பாதாளம் ஒரு மனுஷனை பிடித்திருக்காது, கூட்டமான ஜனங்களை பிடிக்கும். அப்போன்னா என்ன அர்த்தம்? குடும்பமாய் அகப்படுவார்கள். பாதாளத்தின் வாசல்களிலே குடும்பமாய் அகப்படுவார்கள். கணவன் சத்தியத்தை மீறினா மனைவி அல்லேலூயா தேவனை சார்ந்திருக்கணும். 2 பேரும் அல்லேலூயா வழி தப்பி போனால் 2 குருடர்களும் ஒரே குழியில் போய் விழுவாங்கன்னு ஆண்டவர் சொன்னார். சத்தியத்துக்கு மீறுகிற மனைவி, சத்தியத்தின்படி நடக்கிற கணவன் பயங்கரமாக எதிர்த்து நிற்க வேண்டும். எதிர்த்துனா நான் சண்டை படலாம் சொல்லலை. அந்த பிசாசை எதிர்த்து தேவ சமூகத்தில் நின்று சத்தியத்தின்படி நடந்து ஜெயிக்கணும். அநேகர் நீ உன் வழியாக போய்க்க, நான் என் வழியாக போய்க்கிட்டேன். நீ போகிற வழியை நான் கேட்க மாட்டேன், நான் போகிற வழியை நீ கேட்கக்கூடாது. நீங்கள் 2 பேரும் செல்லவே பரவம் கிடையாது. கணவனும் மனைவியும் ஒரே மாமிசமாக இருக்கிறார்கள். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பாதாளத்தின் வாசல் ஒரு மனிதனை அல்ல, ஒரு கூட்டத்தை பிடிக்கிறது. பாதாளம் மொத்தமாக இருக்கவங்கள தான் பிடிக்கும். இந்த மொத்தமாக இருக்கிறவங்க யாரை பிடிக்கும்? மனம் திரும்பாமல் போனது நிமித்தம். அழகா சொன்னார், சோதோங்கமாருக்கு பாவத்தில் மிதந்து கொண்டிருந்த தேவனே சோதோங்கமாரோடைய பாவத்தை குறித்து ரொம்ப வருத்தப்பட்டார். அந்த சோதோங்குமாரா மனம் திரும்பினா கூட சரியாயிருவாங்க. ஆனால் நீ பாதாள படிந்து தாழ்த்தப்படுவாய். ஒரு சின்ன காரியத்தை கூட நீங்கள் மனம் திரும்புதலுக்கு உண்டான இருதயம் உங்களுக்கு இல்லைன்னா மாட்டிக்கிடுவேங்க, குடும்பமாக மாட்டிக்கிடுவேங்க. அறியாதவைகளை குறித்து பிரச்சனை இல்லை. நான் அறிந்திருக்கிறேன், தேவனுக்குள்ளே நடக்கிறேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன். ஆனால் நான் பாவம் செய்து அதை துச்சமாய் மதித்தேன். ஆனால் பாவம் பல காரியங்களை குட்டி போடும். உங்களுக்கு தெரியாது, பாவம் பெருகும். பாவம் விறுவிறு பெருகும். அல்லேலூயா. அதனால இந்த பாதாளம் யாரை மேற்கொள்ளுதுன்னா மனம் திரும்பாதவர்களை மேற்கொள்ளுகிறது. இது எப்படி அல்லேலூயா அந்த பாதாளத்தில் இருந்து விடுதலை ஆகணும்னா, நான் கொஞ்சம் வேகமாகவே போகிறேன். கிறிஸ்து வெளிப்பட்டால் ஒழிய பாவத்தில் அல்லேலூயா பாதாளத்தில் இருந்து நீங்கள் விடுபட முடியாது. அல்லது கிறிஸ்துவை குறித்து நீங்கள் அறிய வேண்டும். யார் கிறிஸ்து? மரிக்கும் போது இயேசு மாமிசத்தில் மரித்தார், அவர் எழும்போது கிறிஸ்துவாய் எழுந்தார். அல்லேலூயா. அவர் மாமிசம் அல்லேலூயா மாறி கிறிஸ்து ஆவியாய் எழும்பினார். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்தார். இந்த கிறிஸ்துவை தரித்து கொண்டால் மட்டும்தான் நீங்க பாதாள வாசல்களுக்கு நீங்க தப்பிக்க முடியும். அதில் நான் சொல்லுது புரியலைன்னா என்ன கேட்டுக்கலாம். நீங்கள் கேட்குறதுனால ஐயா நம்மளை 4 பேர் என்னமோ நினச்சிக்கிடுவாங்கன்னு சொல்லி நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு தான் பலவீனம். புரியலைன்னா ஐயா புரியலை இது சொல்லுங்கள், அவ்வளோதான். இந்த பாதாளத்தின் வாசல்கள் யாரை மேற்கொள்ளாதுன்னா அழகா சொன்னார் ஆண்டவர். இல்லை அல்லேலூயா. என்னை குறித்து உலகத்தில் என்ன நினைக்கிறாங்க? சிலர் எரேமியாங்கிறாங்க, சிலர் ஏசாயாங்கிறாங்க, சிலர் மரித்த யோவான் சாணன் திரும்பி வந்துட்டாங்க. அப்போ நீ என்னப்பா சொல்கிற? பேதுருவை பார்த்து கொடுத்தினார், சொன்னார், நீர் தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அப்போ அவர் சொன்னார், நீ கிறிஸ்துவை அறிந்திருக்கிறாய், கிறிஸ்துவை தரித்து, அதெல்லாம் எழுதப்படலை, அதுக்கு அர்த்தம் அது. கிறிஸ்துவை அறிந்திருக்கிறாய், கிறிஸ்துவை தரித்து இருக்கிறாய். இது நீ உன் புத்தினால் உண்டானதில்லை, உன் மாம்சத்தினால வெளிப்பாடு இல்லை, என் பரலோகத்தின் தேவனே அந்த காரியத்தை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால அல்லேலூயா நீ பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைச்சிருக்கிறதுனால உன் மேலே என் சபையை கட்டுவேன். அந்த சபையை எப்போ உள்ள அல்லேலூயா ஆலயம் கட்டப்படுகிறதோ அப்பதான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்கள் தப்பிக்க முடியும். நீங்கள் உங்களுக்குள்ள கட்டியிருக்கிற ஆலயத்துக்கு நீங்கள் தான் ஆசாரியர்கள். அப்போ வாய் துதியினாலும் சோத்திரங்களினாலும் நிரம்பி இருக்க வேண்டும். பாதாளத்தின் வல்லமையை சாதாரணமாக நினைக்கிறாங்க. ராஜாக்களும் அங்கே தான் இருக்கா. யாக்கோபு சொன்னா, நான் அங்கே தான் இருக்கேன், என்னை நரைமயிரோடு பாதாளத்தில் இறங்க விடாதே அப்படின்னா மௌன குடிச்சு.
ஒரு மாதம் செத்துட்டான். அதனாலே நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். அடுத்த மகனை அனுப்பிட்டு என் தலைமயிரோடு நான் நரைமடியோடு என்னை பாதாளத்தில் இறங்க வச்சிடாதீங்கடா அப்படின்னா. கூட்டம் கூட்டமாக சாகுறாங்க மக்கள். ஏழு பாதாளத்தின் வல்லமை. கொரோனால லாட்கணக்கில் செத்து போச்சு. எத்தனை 25,000 எத்தனை பேர் செத்து போச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுமே எங்கே? இந்த பாதாளத்தின் வல்லமை. அந்த நம்ம வாசித்த மத்தேயு 11 வாசிக்கிறோம், சோதோங்குமாரவே அழிக்கக்கூடிய பாதாள வல்லமை. வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நாகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் மனம் திரும்பலன்னா. அல்லேலூயா. கப்பலுக்கு ஒரே வழி கிறிஸ்து. நீ பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைச்சன்னா நீ பாதாளத்தின் வல்லமையிலிருந்து நீ தப்பித்துக் கொள்ள முடியும். அடுத்தால ஒரு வல்லமை, இது நரக வல்லமை. ஒவ்வொரு நாளும் இவர்களுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா செத்து 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 பிழைப்பாங்க. எல்லாம் இருக்கும், பணம் இருக்கும், பக்கத்தில் சொந்த பந்தங்கள் இருப்பார்கள். ஆனால் இவனுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் வேதனையில் கழிந்து போகும். அல்லேலூயா. உடம்பெல்லாம் வியாதி, பருக்களை அல்லேலூயா, அதை என்னது ஓட கொண்டு போய் சொரிஞ்சுக்கிட்டு இருந்தானா யோபு. நரகத்தின் வல்லமை அந்த பூமியில் அனுபவிக்கிறான். என்னுடைய சுவாசம் எனக்கு மனைவி, என்னுடைய சுவாசம் எனக்கு என் மனைவிக்கு வெறுப்பாக இருக்கிறது. நான் நடந்து போனால் வாலிபர்கள் எழுந்து நிற்பார்கள், இப்போ பரியாசம் பண்ணுகிறார்கள். நான் நெய்யினாலே பாதத்தை கழுவினேன். நான் இப்போ நடக்கும்போது தெருவில் நடந்தோம்னா அல்லையா முதியோர்கள் யோபு சொன்னான், எழுந்து நிற்பார்கள். இன்னைக்கு பார்த்தா நான் எல்லாருக்கும் பாடலானேன். ஏன்னா நரக வாழ்க்கை. கெட்டுல மனைவி சொல்றார், அல்லலியா நீ அல்லலியா தேவனை தூசித்து ஜீவனை விடும் ஐயா. நரகம், பூமியில நரகம், நரக வாழ்க்கை. அல்லலியா ஏன் இந்த நரக வாழ்க்கைகள்? ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 15வது வசனம். செல்ல யாராவது வாசிங்க. மத்தேயு 23:15. ஆமென். 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 போதும் போதும். திருப்பி நானும் வாசிக்கிறேன். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆன போது அவனை உங்களிலும் இரட்டிப்பான நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். இப்போ என்ன எழுதியிருக்கு? கள்ள உபதேசத்தினாலே இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகும் பொழுது நீங்கள் நரக ஆக்கினைக்கு உட்படுவீர்கள். அதாவது விழுந்து போனவர்கள், இந்த பூமியில் இயேசு கிறிஸ்துவை இழந்தவர்கள், இந்த பூமியில் தேவனை இழந்தவர்கள், அவங்க பூமியில் வாழ்கிற நடைபிணங்கள். அவங்க பூமியில் இருந்தாலும் ஒன்று தான், இல்லைன்னாலும் ஒன்று தான். பணம் இருக்கலாம், இயேசுவை இழந்துட்டுனா நீ செல்ல காசு நரகத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கணும். பயமும் அல்லையா திகிலும் வேதனையும் குறைவும் அல்லையா பிரச்சனையும் பாடுகள் நடந்தால் நரகத்தின் ஊடே நடந்து போவார்கள். இது தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய எந்த சக்தியும் நீ எதிர்த்து நிற்கலன்னா நீ நரக அக்கினைக்குள்ள நரகத்தின் வல்லமைக்குள்ள உட்படுவீர்கள். அல்லேலூயா. இந்த நரக ஆக்கினைக்கு நீங்கள் தப்பணும்னா நீங்கள் தேவனுக்குள்ளே இருக்கிறது கள்ள உபதேசங்கள் நுழைய விடாமல் சத்தியத்தின்படி நடந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருதயத்தில் நிலைநிறுத்தி இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தாதான் நரக ஆக்கினைக்கு உட்பட மாட்டீர்கள். அநேக நரக ஆக்கினைக்கு உட்பட்டிருக்காங்க கிறிஸ்துவர்கள் அநேகர். என்னையா வாழ்ந்து என்னையா பிரயோஜனம்? அநேகர் சொல்ல கேட்டிருக்கேன்.
நான் யாரு? பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் இந்த பூமியில் வாழ்ந்து என்னையா பிரயோஜனம்? என் வாழ்க்கை இப்படி அமைஞ்சிட்டியா? என் மனைவி சரியில்லையா? எத்தனை வருஷம்? 40 வருஷம் குடும்பம் நடத்தின பிறகு சொல்கிறான் என் மனைவி சரியில்லை, என் பிள்ளைகள் என் வார்த்தையே கேட்க மாட்டேங்கியா, என் பிள்ளைகள் அல்லையா பெட்ட பிள்ளைகள் கிறிஸ்துவ வீட்டில் அது தன்னால் இஷ்டப்படி போய் கல்யாணம் முடிச்சுக்கிட்டியா? ஒருத்தி அந்த அந்த ஆவடியில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, இன்னொருத்தி சேலத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. நரக வாழ்க்கை. ஒரு நாள் கழிவது ஒரு வருஷம் கழிவது போல் காணப்படும். இல்லை, இது ஏன் வருதுன்னா, நீ இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிறகு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாமத்தை அறிந்த பிறகு, அந்த நாமத்தமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ எப்போ இழக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு நரக வாழ்க்கையை, நரகத்தின் வல்லமையை உங்களுக்கு மேற்கொள்ளும். தேவன் கர்த்தர், தேவன் கர்த்தர், தேவன் 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 எழுதியிருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பல இடங்கள்ல எழுதியிருக்கு. பிதாவாகிய தேவன், பிதாவாகிய தேவன். இதெல்லாம் நீ என்ன ஏதுன்னா அதை பின்பற்ற, அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கனம் பண்ணி அல்லையா கிறிஸ்துவின் வழிநடத்துதலை பெற்று இயேசுவின் நாமத்தினாலே பிசாசை துரத்தி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா இந்த பூமியில் அல்லையா உங்களை மேற்கொள்ளாது. இயேசுவின் நாமம் என்றாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று அர்த்தம். உயிர்த்தெழுந்த உடனே கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, என் நாமத்தினாலே நான் உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது வருஷத்தில் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் எங்கள் பேர் அப்படின்னு அப்படியே எழுதலை. பிதா குமாரன் பரிசுத்தாவினால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு அர்த்தம். இந்த என்னைக்கு இழக்க ஆரம்பிக்கீங்களோ அன்னைக்கு தான் உங்களை அல்லையா நரகத்தின் அக்னி நரகத்தின் ஆக்கினை உங்களை பற்றி பிடிக்கும். நரகத்தின் வல்லமை உங்களை பற்றி பிடிக்கும். இதிலிருந்து தப்பணும். வாசிப்போம், ஒரு வசனத்தை வாசிப்போம். நேரம் ஆயிட்டு. 2 பேதுருவின் புத்தகம் 2வது அதிகாரம். 2 பேதுருவின் புத்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலும் வாசிக்கலாம். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தில் தப்ப விடாமல் ஆமென் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி ஆபத்து உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஆமென் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி சோதோம் என்னும் பட்டணங்களை சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆமென் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து காலத்தில் அவபக்தியா நடப்பவர்களுக்கு ஆமென் வைத்து அக்கிரமக்காரர்கள் வாசமாய் இருக்கையில் ஆமென் அவருடைய காமவியாபார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதி உள்ள தன்னுடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்து இருக்க ஆமென். போதும். மூணாவது அதிகாரம் 1 பேதுரு 3வது அதிகாரம் 18-19. நம்மை தேவனிடத்திலே சேர்க்கும்படி அநீதி பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களை ஆமென் பாடுபட்டார், கொலையுண்டு உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா வேலை ஆயத்தம் பண்ண நாட்களிலே ஆமென் தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது ஆமென் கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த வேளையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் ஆமென் பிரவேசித்து கரத்தினால் காக்கப்பட்டார்கள். ஆமென். போதும். இந்த நோவா காலம் வரை நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. அவங்களுக்கு ஒரு அல்லேலூயா சான்ஸ் கொடுத்த பிறகுதான் அவருக்கு அல்லேலூயா தண்டிப்பார். நமக்கு எத்தனை சான்ஸ் கொடுத்துருக்கார்? நமக்கு சிலுவையை வெளிப்படுத்தி இருக்கிறார், பரிசுத்த ஆவி தந்திருக்கிறார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற வசனங்களை தந்திருக்கிறார், அல்லேலூயா நல்ல உபதேசங்களை தந்திருக்கிறார், நல்ல ஊழியரை தந்திருக்கிறார், நல்ல பிரசங்கிக்கிறேன். ஆனால் இந்த காரியம் அந்த நோவா காலத்தில் கொடுக்கப்படலை. அதனால அவங்க மேல இரக்கம் வைத்து உலகம்
அழிந்த பிறகும் இவங்க இறந்த உடனே பாதாளத்துக்கு போயிட்டாங்க. அந்த நரகத்தின் வல்லமையிலிருந்து மீட்டெடுக்கும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போய் அதை மீட்டெடுத்து கொண்டு வருகிறார், பிரசங்கிக்கிறார். அந்த 8 பேருக்கு மட்டும், அந்த காவலில் உள்ள ஆவிகளுக்கு மட்டும். அப்போ என்ன அர்த்தம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களுக்குள்ள கிரியை செய்தால் நரக அக்னியிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். இயேசுவின் நாமத்தினாலே அப்படின்னு சொன்னால் அல்லேலூயா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இயேசுவின் நாமம், அதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். அதனால நான் சொல்லக்கூடிய காரியத்தை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்லுது மட்டும் திரும்பி சொல்லுங்க, நான் முடிச்சிருந்தேன். இப்போ பிசாசின் கல்லறை வல்லமையிலிருந்து மீட்டெடுக்க உள்ள செல்லில் சொல்லுதீங்களா? கேட்க மாட்டேக்கோ? திருப்பி சொல்லேன். பிசாசின் கல்லறை வல்லமையிலிருந்து தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை தரித்து கொள்ள வேண்டும். பாதாள வல்லமையில் இருந்து தப்பிக்க உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமையை தரித்து கொள்ள வேண்டும். நரகத்தின் வல்லமையில் தப்பிக்க இயேசுவின் நாமத்தில் உள்ள வல்லமையை தரித்து கொள்ள வேண்டும். இதுதான் இன்னைக்கு சொல்ல வேண்டிய கருத்தான பாடம். பிசாசு அல்லேலூயா கல்லறை வல்லமை, பாதாள வல்லமை, நரக வல்லமையிலிருந்து தப்பிக்கணும்னா வார்த்தையின் வல்லமை, கிறிஸ்துவின் வல்லமை, இயேசுவின் நாமத்தினால் உள்ள வல்லமையை நீங்கள் தரித்து கொண்டு ஜெயிக்கணும். அதனால் பூமியில் எல்லாரும் கிறிஸ்தவன், நானும் கிறிஸ்தவன் இல்லை. ஜெயமான வாழ்க்கை வாழணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி.